நான் இப்போ புளியோதரை பொடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 15 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து புளி வந்து ஒரு நார்த்தங்காய் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து புளியும் காரமும் புளிப்பும் ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கு வந்து 4 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை 1 கப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயம் வச்சுருக்கேன். இது நான் தாளித்து சாதம் கலரும்போது வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் போடக்கூடாது. இப்போது பெருங்காயம் கருவேப்பிலெல்லாம் சாதம் கலக்கும்போது தான் போடணும். நான் அது இதுலேயே உப்பை போட்டு அரைச்சிடுவேன். அதனால் நான் உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பொடிக்கு தேவையான உப்பையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வறுத்துக்கிறேன். வெந்தயம் வந்து தனித்தனியாக தான் எல்லாத்தையும் வறுக்கணும். அதனால் நான் வெந்தயத்தை வறுத்துக்கிறேன். கொஞ்சம் சிகப்பாக வறுக்கணும். அதே இந்த சாதம் தான் வந்து புளியோதரைக்கு என்னென்ன போடுறோமோ அதே சாமான் தான். ஆனால் அது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணணும். நம்ம குழந்தைகள்லாம் வெளியூரில் இருக்கா, அவளுக்கெல்லாம் போகிறச்சே பொடி பண்ணி கொடுத்தேன்னா அவள் சாதம் மட்டும் வச்சுட்டு இது ஒரு 2 நாள் பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடி அப்படின்ட்டு. இப்போ இது வந்து கொஞ்சம் சிகப்பாக வறுக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு தான் பொடி பண்ணணும். இந்த பாருங்கள், இது சிகப்பாக எடுத்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப இருந்தால் கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதை எடுத்து கொட்டின்ட்டேன். நான் எப்போவுமே கொஞ்சம் சாமான்லாம் தாராளமாக போட்டு தான் பண்ணுவேன். அடுத்தது வந்து தனியாவை வந்து வறுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் தான். புளியோதரை பொடி எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸில் கூட குழந்தைகளுக்கு பண்ணி 1 நாள் விட்டு 1 நாள் கொடுக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்கணும். ஆனால் எண்ணெய் குத்தி தான் வறுக்கணும். பாருங்கள், மல்லியை வறுப்பட்டு நான் மல்லி எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ வறுத்துட்டு ஒன்றா வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். 1 ஸ்பூன் எண்ணெய் குத்திண்டு இந்த மிளகாவை வறுத்துன்றேன். காரமும் இதுவும் புளிப்பும் இருந்தால் கொஞ்சம் டார்க்கு ப்ரௌனாக தான் வறுத்துக்கணும். எண்ணெய் குத்தாமல் வறுக்கக்கூடாது. அது வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புளியும் மிளகாவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் அது பேர் என்ன, வெயிலில் கொஞ்சம் நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். புளியையும் மிளகாவையும் வெயிலில் காய வைக்கணும் வறுக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அது இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கு ப்ரௌனாக வர வரைக்கும்னா புளிக்காய்ச்சலுக்காகவும் சரி தான், இதுக்கும் சரி தான், புளியோதரை பொடிக்கும் சரி தான். இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கு ப்ரௌனாக இருக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். சிகப்பாக இருந்தேன்னா புளியோதரை வந்து சிகப்பாகவும் போயிடும், அது ஒரு தனி காரமாக இருக்கும். அதனால் பண்ணக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமான புளியோதரை பொடியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புளியை வந்து வறுத்துக்கிறது தான், வறுத்து எடுத்துக்கணும். அது நம்ம ஆற்றுல பண்ணும்போது நான் இப்படி தான் பண்ணுறேன். நல்லா இருக்குது. பசங்களுக்கும் கொடுத்து 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்கு ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் எடுக்கணும் மிளகாவை. சிகப்பாக இருக்கும்போது எடுக்கக்கூடாது. புளிக்காய்ச்சலுக்கும் அப்படி தான், டார்க்கு ப்ரௌனாக ஆன உடனே தான் புளியை கரைச்சி கொட்டணும். அதில் 2 எடுத்து வச்சுட்டு நான் ஏற்கனவே அது புளிக்காய்ச்சல் பண்ணும்போது பண்ணியிருக்கேன், கோவிலில் பண்ணுறாப்புல. இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு எல்லாம் கொஞ்சம் தான், நிறைய எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் தான் குத்திண்டு இந்த புளி இருக்கும் இல்லையா, அந்த புளியை வந்து தனித்தனியாக உதிரியாக வச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக பண்ணி வச்சுக்கணும், காய வச்சுக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இழுப்பு சட்டியில் போட்டுட்டு
இந்த மாதிரி வறுத்துடணும். இந்த ஈரம் இல்லாமல் முதல்லையே நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையோ, அதனால் கொஞ்சம் எண்ணெய் குத்தி இப்படி புளியை இப்படி தனித்தனியாக சுண்டைக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த புளியை வந்து இப்படி வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் ஆறின பிறகு கொஞ்சம் நாழி ஆனாலும் 1 மாதம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் நாழி இதுக்கு நான் இந்த புளியை தனியாக எடுத்துடுறேன். ஏன்னா ஆறின உடனே இதாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் அதில் போடக்கூடாது. அப்புறமா இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். நல்லா காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும். 1-2 தான் உடச்சிக்கணும். முதல்ல மிளகாவையும் உப்பையும் போட்டுடணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் வந்து மிளகாவையும் உப்பையும் முதல்ல பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் எல்லா சாமானையும் போட்டு புளியை போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறமா எல்லா சாமானையும் போட்டு 1-2 உடச்சிடணும். நல்லா வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் சிகப்பாக வறுத்தாதான் நான் புளியோதரைக்கும் சரிதான், இதுக்கும் சரிதான், புளிக்காய்ச்சலுக்கும் சரிதான், இதுக்கும் சரிதான். கொஞ்சம் சிகப்பாக வறுத்தா எண்ணெய் பசையே இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப எண்ணெய் குத்தினா இது சிக்கல் ஆத்தனாரும். எப்படி பண்ணால் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்கும். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். நான் வேர்க்கடலையை வந்து தோலி எடுத்து வறுத்துட்டு தோலி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதை வந்து கடைசியாக அப்படியே போட்டுடலாம். இதில் எல்லாமே கொஞ்சம் லேசாக எண்ணெய் இருக்கும். எண்ணெய் தடவி தான் வைப்பேன். அதனால் நல்லா வறுபடாட்டினா பொடியும் ஆகாது, நன்னாவும் இருக்காது. புளிக்காய்ச்சலுக்கெல்லாம் எண்ணெய் குத்தி முதல்ல பின்னாடி குத்துற எண்ணெயை வந்து முன்னாடியே எண்ணெயோ நெய்யோ நம்ம குத்தின்னு சாப்பிட்றத வந்து கொஞ்சம் முன்னாடியே தளிகை பண்ணும்போது குத்தின்ட்டோன்னா அப்புறமா அந்த இதுவும் வேஸ்ட்டாக போகாது. அந்த நன்னா இருக்கும் இல்லையோ, கொஞ்சம் நம்ம பின்னாடி குத்தின்னு நெய்யோ எண்ணெயோ குத்தின்னு சாப்பிட்றத இந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்துட்டேன். நான் வந்து வேர்க்கடலையை வந்து தோலி உரிச்சு வச்சுருக்கேன். ஆனால் சும்மா பிரட்டிக்கிறேன். சும்மா சூடு பண்ணுறாப்புல. லேசாக வறுத்துண்டா போதும். ஏன்னா நான் ஏற்கனவே வறுத்து தோலி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இதில் நல்லெண்ணெய் குத்திக்கிறேன்.
குத்தின்ட்டு இல்லை, இது நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே பொடி பண்ணிடலாம். நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணிக்கிறேன். 1-2 தான் பொடி பண்ணணும். ஏன்னா இது புளியோதரை மிக்ஸோடைய அதனால் இதுக்கு தேவையான உப்பு போட்டுன்றேன். இது ஆறின உடனே இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணிவிட்டு மீதி சாமானெல்லாம் இதில் போட்டுருங்க. கொஞ்சம் ஆறின பிறகு பொடி பண்ணுங்க, உடனே பொடி பண்ண வேணாம். கொத்தமல்லி இது புளி பத்தையெல்லாம் ஆறின உடனே ஒரு மாதிரி கலக்கலன்னு சத்தம் இருக்கும். அதனால் இதை வந்து இதில் போட்டு பொடி பண்ணிடலாம். புளியும் நல்லா இது பண்ணி இது சாமானெல்லாம் எடுத்து வச்சு பாருங்க. எல்லாம் ஆறின பிறகு புளியிலேருந்து எல்லாம் கலக்கலன்னு சத்தம் கேட்கும். அதில் போட்டுடலாம். இதில் வந்து நல்லா 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கலந்துருங்க. இதில் வந்து உப்பெல்லாம் இதுலேயே போட்டாச்சு, அதனால் போட வேண்டாம். அவள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் அப்புறமா போட்டுக்கலாம். இது ஆறின உடனே இந்த புளியோதரை பொடியை எடுத்து வச்சுருந்தா புளியிலேருந்து எல்லாம் ஆறின பிறகு புளி வந்து கலக்கலான்னு சத்தம் கேட்கும். இந்த பற்றிலாம் புளியோதரை பொடி 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா புளி, உப்பு, மிளகாய் எல்லாம் இருக்குது. புளியோதரை பொடி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். இருங்க பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம். புளியோதரை பொடி ரெடி. இருங்க இதில் இதை போட்டு நான் இப்போ வந்து இதில் சாதம் பண்ணிடுறேன். இதுலேயே நான் சாதம் பண்ணி காமிச்சிடுறேன். சாதம் ரெடியாக வச்சுருக்கேன். சாதம் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு இது இது பண்ணட்டும். இதில் லேசாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் குத்திக்கிறேன். கொஞ்சம் புளியோதரைக்கெல்லாம் எண்ணெய் குத்தி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் குத்திக்கிறேன். குத்தின்ட்டு நல்லெண்ணெய், மிளகா, கடுகு வெடிக்கட்டும். இதோ இதில் கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டுன்றேன். பண்ணி பாருங்க, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. இதில் கருவேப்பிலையை போட்டுன்றேன். இது பரட்டிட்டு இதில் நான் கொட்டின்றேன் சாதத்தில். அப்புறமா
இதில் 2 ஸ்பூன் இருக்கா இல்லையா, இந்த 2 ஸ்பூனை இதை போட்டுருந்தேன். எல்லாமே இதுலேயே இருக்குது, புளி எல்லாமே இருக்குது. போட்டுட்டு இதை கலந்து புளியோதரை மாதிரியே இருக்கும். புளியோதரை பொடி சாதம் புளிக்காய்ச்சல் எங்க வர பாப்பாங்க, அதுக்குன்னு தனியாக பண்ண முடியாது. இதை நான் கலந்துட்டு இந்த தட்டிலையாவது வச்சு காமிக்கிறேன். அப்போ எல்லாம் புளியிலேருந்து எல்லாமே இருக்குது. என்னால் புளியோதரை பொடி, அதோட புளியோதரை பொடி சாதம் அப்படியே இருக்கும். இதான கமெண்ட்ஸ் கொடுங்க, பார்த்து என்கரேஜ் பண்ணுங்க.